ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் சுக்கிரவார சங்கடகர சதுர்த்தி, இந்த வருடத்தில் வந்திருக்கக்கூடிய சதுர்த்தி திதி. இதில் நாம் என்ன செய்யணும், இந்த வழிபாடை பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் போக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த விரத நாளாக இந்த சங்கடகர சதுர்த்தி தினம் பார்க்கப்படுது. இந்த சங்கடகர சதுர்த்தி வரும் கிழமையை பொறுத்து அதோட பலன்கள் மற்றும் வழிபாட்டு முறைகளும் மாறுபடும். இந்த வெள்ளிக்கிழமையில் வரும் சங்கடகர சதுர்த்தியை தான் சுக்கிரவார சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் விநாயக பெருமானை எப்படி வழிபட்டால் பொருளாதார தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாக விநாயக பெருமான் இருக்காரு. அப்படிப்பட்ட விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாளாக தான் தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி இருக்கு. அதனால தான் தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரும்பொழுது பொருளாதாரம் தொடர்பான அனைத்து விதமான சங்கடங்களையும் விநாயகர் தீர்த்து வைப்பாரு அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய வல்லமை படைத்த தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமானுக்குரிய சதுர்த்தி திதி எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து நம்முடைய வேண்டுதலை நாம முன்வைக்கும் போது அந்த வேண்டுதல்கள் சீக்கிரமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வர்றது நம்மளுடைய பண கஷ்டத்தை நீக்கக்கூடியதாகவே இருக்கும். இந்த மார்ச் 6ஆம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால இன்றைய தினத்தில் நாம் எப்பொழுதும் போல் விநாயகரை ஆலயத்துக்கு போயோ இல்லை வீட்லேயோ வழிபாடு செஞ்சுட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கூடுதலாக நமக்கு சிறப்பு அதிகமாகவே பலன் கிடைக்கும். அதாவது பணம் தொடர்பான கஷ்டங்கள் தீர்வதற்குரிய வழியையும் சுக்கிர பகவானின் அருளையும் பெற முடியும். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரையான, அதாவது காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளேயோ மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளேயோ, இப்போ இந்த 2 நேரம் தவற விட்டவங்க இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக இரவு நேரத்தில் வரக்கூடிய 8 மணியிலிருந்து 9 மணி அப்படிங்கிறது தான் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நேரம்னே சொல்லலாங்க. அதனால நீங்கள் இரவு நேரத்தில் இந்த பரிகாரத்தை, இந்த வழிபாடை செய்கிறது இன்னும் உங்களுக்கு அதிக பலனை கொடுக்கும். சுக்கிர பகவானுக்குரிய தானியமாக இருக்கக்கூடியது வெள்ளை மொச்சை. பொதுவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெள்ளை மொச்சையை தெய்வத்துக்கு சமர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செய்யும் போது சுக்கிர பகவானோட அருளை பரிபூரணமாக பெற முடியும். சங்கடகர சதுர்த்தி நாளான இன்னைக்கு ஒரு சிறிய கிண்ணத்திலையோ இல்லைனா புதுசாக வாங்கிய அகல் விளக்குலையோ அந்த வெள்ளை மொச்சையை முழுசாக நிரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கிழங்கு மஞ்சள் ஒரு எண்ணிக்கையில் வச்சுக்கோங்க. இந்த மஞ்சளை பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறது போல் நேராக மொச்சையின் மேலே வச்சு அந்த மஞ்சள் கிழங்கை பிள்ளையாராக பாவிச்சு அதுக்கு குங்குமம் வச்சுக்கோங்க. இதை விநாயகர் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு தீபத்தை ஏற்றி வச்சதுக்கு அப்புறமா மலர்களாலும் அருகம்புல்லாலும் விநாயக பெருமானுக்கு 108 போற்றிகள் இருக்குது இல்லையா, அதை சொல்லி அந்த மஞ்சள் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யுங்க. இப்படி அர்ச்சனை செய்யும் போது விநாயகருக்கு பிடித்தமான இனிப்பு பொருட்கள் ஏதாவது நெய்வேத்தியமாக வச்சோம் அப்படின்னா இன்னும் கூடுதல் பலனை நம்மளால பெற முடியும். அர்ச்சனை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாம். வெள்ளை மொச்சை மற்றும் கிழங்கு மஞ்சளை காலையிலேயே விநாயகரின் படத்துக்கு முன்னாடி
வச்சிடணும். இப்போ நீங்கள் இரவு வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, அதனால ஒன்றும் தவறு கிடையாது. நீங்கள் சாயந்தரமே வந்து வச்சிருங்க. இந்த வழிபாட்டை வந்து இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நாம் செய்யணும். அந்த நேரத்தை மட்டும் தவற விடாதீங்க. இந்த மொச்சையும் கிழங்கு மஞ்சளும் முழுவதும் விநாயகரின் பாதத்திலேயே இருக்கட்டும். மறுநாள் காலையில் இந்த கிழங்கு மஞ்சளை விநாயகரின் பாதத்தில் வச்சுட்டு மொச்சையை பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்க. இப்படி நாம் விநாயகரை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளன்னைக்கு நாம் வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய பணம் தொடர்பான கஷ்டங்களும் சங்கடங்களும் தீரும். இப்போது இந்த மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இதுலேயும் நமக்கு அந்த நல்ல நேரம் இருக்கு இல்லையா, இதில் வந்து கூட நீங்கள் இந்த விநாயகரையும் அந்த மொச்ச பயிரையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சாயந்தரமாக அந்த நேரத்தில் வந்து அந்த பூஜையை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த இரவு பண்ணுறது வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல பலனை கொடுக்கும். இப்போ நேரம் இருக்குது அப்படின்னாலும் செய்யுங்க, தவறு ஒன்றும் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.